ஏய் என்னடி இதெல்லாம்? சாப்பிடுங்க, இதான் விருந்து. இன்னைக்கு தானே லாஸ்ட் நாள், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்காக இப்படி இத்தனை கொண்டாந்து வச்சா இதுலயே வயிறு ரொம்பிட மாட்டுக்கே. நாளைக்கெல்லாம் நீங்க நினைச்சாலும் இப்படி சாப்பிட முடியாது. சாப்பிடுங்க. ஏய் என்ன கிண்டலா? இல்லைங்க, இது ஏதோ புது பொண்ணு மாப்பிள்ளை அப்படிங்கிறனால இப்படி இந்த தடபுடலாக விருந்து வைக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் இப்படிலாம் வைக்க மாட்டாங்க. ஓ அப்படி சொல்றியா? சரி சரி. தர்ஷினி, அம்மா தர்ஷினி, எதுவும் வேணும்னா கேளு தர்ஷினி. இல்லம்மா, எதுவும் வேணாம், வேணும்னா கேக்குறேன். ஐயோ பத்தியா, உனக்கு தண்ணி கொண்டாந்து வைக்க மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, விடு, இதுலயே ஷேர் பண்ணிக்கிறோம். மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. கூச்சப்படாம எதுவும் வேணும்னா கேளுங்க மாப்பிள்ள. அத்தை நீங்க இங்க வச்சிருக்கதே வயிறு ரொம்பிரும் போலத்த. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் பாயாசம் இருக்கு, ஸ்வீட் இருக்கு. என்னால முடியாதுப்பா, இதே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு எந்திரிக்கிறேனான்னு பாப்போம். என்ன தர்ஷினி, மாப்பிள்ள இப்படி சொல்றாரு? தெரியலம்மா, எனக்கும் 4-5 நாளா தானே அவர் கூட இருக்கேன். போக போக தான் தெரியும். இல்லத்த, யூஸ்வலா சாப்பிட்றத விடவே நான் இங்க வந்து நல்லா தான் சாப்பிட்றேன். உங்க சாப்பாடுலாம் செம்மையா இருக்கு, அடிப்பொலியா. அப்படியா மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். மா நீயும் சாப்பிடலாம்ல வந்து. இல்லடி, நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அத்தை என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னாங்க, பொம்மியை கூட்டிட்டு வந்து சாப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. மாமாக்கும் அத்தானுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கடி. சரிம்மா. சரி, பேசிட்டே இருக்கேன் பாருங்க, சாப்பிடுங்க. சரிம்மா, வேணும்னா கூப்பிடுறேன் போ. ஆட்டம். ஏங்க, எப்படி இருக்கு? உங்க அம்மா சாப்பாடுக்கு என்ன? சூப்பரா இருக்கு, ஒரு குறையும் சொல்ல முடியாது தர்ஷினி. ஏங்க, அத்தை நல்லா குக் பண்ண மாட்டாங்களோ? எங்க அம்மா சாப்பாடும் நல்லா தான் இருக்கும், ஆனா அத்தை கைப்பக்கும் சூப்பரா இருக்கு. சரி சரி, சாப்பிடுங்க. டேய் இங்க யாரு? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, என் மருமவன் என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுமா, நான் பண்ணிடுறேன். நாளைக்கு எப்படியும் கோயிலுக்கு போயிட்டு தான் கல்யாணம் நடக்கும். அந்த நேரத்தில் என்னன்ற, ஒன்று கூரை சேலை இல்லை தாலி, ரெண்டுல எதையாவது ஒன்று எடுத்துரு. அதுவே பெரிய அவசகுணமாக இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? பேசாம இந்த தாலியவே எடுத்து நான் கட்டிட்டா? அப்படி போடு, என் மயனு ப்ரூவ் பண்ணிட்டியே. அதே நானும் சொல்ல வந்தேன். எடுத்து கட்டி விட்டுரு, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். சரிம்மா, ஒருவேளை என்னால பண்ண முடியலன்னா? சரிம்மா, அவங்க தான் நம்மளை கூப்பிடவே இல்லையே. கூப்பிடலன்னா என்னடா போவோம், உரிமை இருக்குல்ல. பொண்ணை தரமாட்டேன்னு தானே சொன்னாங்க, தூக்குவோண்டோய். சரிம்மா. என்ன இவ காலே எடுக்க மாட்டா? ஹலோ, காவி, என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஐயோ, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம்டி சொல்லு. ஒரு விஷயமா இருந்தா சொல்லலாம், அடுத்தடுத்து எல்லாமே நல்லா தான் நடந்தா எப்படி காவியா? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுடி. ராகுல் வந்துட்டான். அப்படியாடி? ஆமாண்டி. சூப்பர் டி. எல்லாத்துக்கும் ஹரிஷனா தான் காரணம். என்ன சொல்ற? ஆமாண்டி, அண்ணா தான் நீ மேரேஜ்க்கு வந்தே ஆகணும்னு சொல்லி டிக்கெட் போட்டு வர சொல்லிட்டாங்களாம். சூப்பர்ல. ஆமாண்டி, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அண்ணாக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்னடி? உனக்கும் எனக்கும் ஒரே நாள்ல கல்யாணம். என்னடி சொல்ற? ஆமாடி, என் பட்டுக்குட்டி. ஐயடா, அப்போ நீ என் மேரேஜ்க்கு வர மாட்டியா? உனக்கு எங்க மேரேஜோ அங்கதாண்டி எனக்கும் மேரேஜ். என்னடி சொல்ற? ஆமா கவ்யா, திடீர்னு தான் முடிவு பண்ணாங்க. சரிடி, நல்ல விஷயம்தான். ஆமாடி, இப்போதான் திடீர்னு பேசி முடிவு பண்ணாங்க. ஆக்சுவலா ராகுல் தான் சொன்னதே. என்னடி சொல்ற? ஆமா, அவரு தான் வந்து என்கிட்ட கேட்டாரு. நான் வீட்டில் அத்தை மாமாட்ட கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறம் எல்லாரும் பேசிட்டு சரி ஓகே, நாளைக்கே நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹாப்பி தாண்டி சிந்து. பட் என்ன, உன் மேரேஜ்க்கு என்னால என்ஜாய் பண்ண முடியல, என் மேரேஜ்க்கு உன்னால என்ஜாய் பண்ண முடியல. ஆமாடி, அதான் எனக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரிடி, ஓகே பாய், குட் நைட். இதை உங்ககிட்ட சொல்லி அங்கே தான் இப்போ நான் கால் பண்ணேன். ஓகேடி, கங்க்ராச்சுலேஷன், அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ, உனக்கும் விஷ் த சேம். ஓகேடி, பாய், குட் நைட். பாய் டி.
ஆ ஏத்தா சுபா சொல்லுங்க நீ. அப்புறம் நாளைக்கு அங்கன வந்து அதை காணா இதை காணான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம போறது ஒன்றும் மண்டம் கிடையாது கோயில். அந்த நேரத்துக்கு ஒன்றும் வாங்கவும் முடியாது கொல்லவும் முடியாது. சரிங்க நீ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இல்லத்தா எதுக்கும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதுனது ஒரு தரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்க நீ. சொன்னதே என்ன இவ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதிய. 4 to 6னா ஒன்றும் ஒரு கடை கூட திறந்துருக்காது. அப்புறம் அங்கே வந்து அதை காணா இதை காணா அதை எடுத்து வச்சேன் உங்ககிட்ட தான் சொன்னேன் நீங்கள் தான் எடுத்து வச்சிங்கன்ற பஞ்சாயத்து இருக்கக்கூடாது. எதுக்கும் ஒருத்தருக்கு 2 பேர் பார்த்துக்கோங்க. அண்ணி நீங்களே பேசாமல் இங்கே வந்துடலாம்ல. எப்படித்தா வர்றது? இங்கே மருமவ அழைப்புக்கு போயிருக்கா. நான் எப்படி ஊட்ட பூட்டி போட்டு வர முடியும்? அவங்க இன்னைக்கு வந்துருவாங்க. அப்போ நான் இங்கே தானே இருக்கணும். ஆமா நீ அதுவும் சரிதான். அதான்தா. சரிதா நீ 1க்கு 2 தரம் வந்து இது பண்ணிக்க பார்த்து சரி பார்த்துக்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். அங்கே வந்து என்னைய வந்து பெரிய ஆளுவ நீயே தான் சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு என்னை தான் கேட்பாங்க. நீ போன ரதிக்கிட்ட கொடு. கொடுக்குறேன். நீ என்ன நீ சொல்லுக்கா. கேட்டி ரதி சரி பார்த்துக்கங்கடி எல்லாம் இருக்கான்னு. அப்புறம் அந்த இடத்துல வந்து அதை காணா இதை காணான்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். என் தலையை போட்டு விட்டுட்டு கூடாது. சரிக்கா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எதுக்கும் 1க்கு 4 முறை பார்த்துக்கங்க சொல்லிவிட்டேன். அப்புறம் இந்த காவியாளுக்கு வேணுங்கிறது மாட்டல் கீட்டல் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைவனாலும் வேற அங்கே கிடக்கு. எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு போடக்கூடிய துணிமணியை கூட இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. எக்கா நீ பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குக்கா. ஏட்டி உனக்கு என்ன? நீ நல்ல சிரிப்ப. நாளை என்னையில கேள்வி கேட்பாவ பெரிய மனுஷி சொல்றது இல்லையான்னு. சரி 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 எப்போ வராங்க? தர்ஷினியும் தரணும். அவங்களுக்காக தான் நான் இங்கே காத்து கிடக்குறேன். இல்லைன்னா நேரம் அங்கே வந்து நின்றுக்க மாட்டேன். அதுவும் சரிதே. சரிக்கா அப்போ வச்சுட்டுமா? நான் ஆஃப் பண்ணிடுறேன். அப்பா இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையம்மா. எவ்வளோ சொல்றேன் சிரிக்கிறா. அதுவும் சரிதான் பெரியவளா பிறந்துட்டோம்ல. ஒருத்தரும் சொல்லிடக்கூடாது. சொந்த தங்கச்சியா இருந்தா செஞ்சிருப்பா. இந்தா பெரியமா மாவன்றதுனால தானே இப்படி அப்போ அவ போகுக்கு இருக்கா அப்படின்னு 4 பேர் சொல்லிடக்கூடாதுன்னு நான் நினச்சா இவ கொஞ்சம் கூட அக்கறைப்பட மாட்டேங்கிறா. நான் இருக்கேங்கிற தைரியத்துல தான் அவளே இருக்கா. அது புரிஞ்சாலும் நமக்கு இல்லைங்க ஒரு மாதிரி இருக்கு. சரி புலம்பிட்டு கிடந்து என்ன ஆக போகுது. சரி போய் பொழப்ப பார்ப்போம். அப்பா புலம்பி புலம்பி தலைவலி கூட வந்துச்சுமா.